சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறையா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கொடானபடி நன்றி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். நாளை ஆசீர்வதித்துக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவே. வாருமே என் இயேசுவே, உம்மை நான் போற்றி பாடுவே. வாருமே என் இயேசுவே, உம்மை நான் போற்றி பாடுவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அனுதினம் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அனுதினம் செய்பவரே. நல்லவர் கிருபை உள்ளவர், நன்றி சொல்லி நாளெல்லாம் பாடுவே. நல்லவர் கிருபை உள்ளவர், நன்றி சொல்லி நாளெல்லாம் பாடுவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவே. உம்முடைய சிந்தை ஆராய்ந்து முடியாது, உம்முடைய செயல்கள் அறியவே படாது. உம்முடைய சிந்தை ஆராய்ந்து முடியாது, உம்முடைய வழிகள் அறியவே படாது. நேசரே என் நேசரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. நேசரே என் நேசரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவே. திட்டங்களை தருபவர் நீதானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவர் நீதானையா. திட்டங்களை தருபவர் நீதானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவர் நீதானையா. உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உமக்கே மகிமை செலுத்துவேன். உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உமக்கே மகிமை செலுத்துவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவையே போற்றி பாடுவேன். அல்லேலூயா. உயிரோட இருக்க நாளெல்லாம் இயேசுவே நாம் போற்றி போடுவோம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு அனுதினமும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் நடத்துறது அல்ல, தேவாதி தேவன் நாம் பக்கத்திலேயே இருக்கிறார், நம்ம கூடவே இருந்து நம்ம நடத்துவார். அவருடைய சிந்தையை ஆராய்ந்து அறிய முடியாது, அவர் வழிகள் அறியவே படாது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நாம் எதை ஒப்பு கொடுத்தாலும் அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். திட்டங்களை தருபவர் அவரே, அதை செயல்படுத்துகிறவரும் அவரே தான். அல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. மரித்தேன் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியிலும் கூட டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒரு நன்மை குறைபடக்கூடாது. அந்த நேரத்திலும் கூட வியாதியோடு இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சோத்திர கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க ஐயா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதா செய்கிற தேவன் ஐயா. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜன். இதோ துக்கத்தோடு துயரத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா. அது முதல் லேசான காரியம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, சிந்தையை வேற எங்கு திருப்பாதபடி உம்மோடு இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஐயா. அந்தவரே எந்த தீய பழக்கம் பிள்ளைகளுக்கு அணுகாதபடி பாதுகாத்துக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சிறு பிள்ளைகள் நிலத்தில் வரவிடுங்கன்னு சொல்லி சிறு பிள்ளைங்க ஊழியம் நடக்கணும்.
ஊழியர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் எழும்பணும் ஆண்டவரே. அநேக ஆலயங்கள் கட்டப்படணும். தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இப்போதும் கூட வார்த்தை மூலமாக வெளிப்படுங்க ஐயா. வார்த்தை தான் ஐயா எங்களுக்கு வெளிச்சம். அதை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பெரியமானவர்களே, 3வது வாரமாக கூட ஆண்டவர் அந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தை பற்றியே பேச சொல்கிறார். முதல் நிறுவமும் அதான். கிபி 50வது வருஷத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த இடைப்பட்ட நாளில் அல்லேலூயா, முதல் புத்தகமே தெசலோனிக்க புத்தகம் தான் எழுதப்பட்டதுன்னு கூட சொல்லப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இதை நான் முழுசாக உங்களுக்கு சொல்லணும்னா நேரம் பத்தாது. அதனால தான் உங்களுக்கு குறிப்பாக சில கருத்துக்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லின்னு வரேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்க புத்தகத்துக்கு அதில் கருத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 4வது அதிகாரத்தில் அல்லேலூயா, அதில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரத்தில் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, கருத்து பாருங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அல்லேலூயா, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அப்படின்னு சொல்றாரு. இவரெல்லாம் சொல்லுவீங்களா? இப்போ இது என்ன சொல்றாருன்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஏசப்பா போல ஒரு பரிசுத்தமான யாருமே கிடையாது. அல்ல சொல்லுவீங்களா? அதனால தான் சொல்ற, நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். தேவனை ஏசப்பாவை நம்ம வழிபடுறோம்னு சொன்னா நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் மிக முக்கியம். அதை சொல்றாரு பாருங்க அந்த வசனத்திலேயே. தேவனை அதாவது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்மளை எல்லாரையும் பரிசுத்தத்தில் நடத்தணும்னு அவர் விருப்பப்படுகிறார். தேவ பயம் நமக்கு இருக்கணும். அதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தில். அப்படி ஞானம் என்ன தெரியுங்களா? அதாவது நல்லா படித்தவங்களும் சொல்லுவாங்க, நல்ல ஞானம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க அதிக படிச்சிருக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. கரெக்டு, அது உலக ஞானம். ஆனால் ஆவிக்குரிய ஞானம் என்ன தெரியுங்களா? ஏசப்பாவுக்கு பயப்படணும். அது யார் பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஞானம் உள்ளவர் தான் பயப்படுறாங்க. அப்படின்னா அதுதான் ஞானம், வேற எது இல்லை ஞானம். இது உலக ஞானம் வேற, ஆவிக்குரிய ஞானம் வேற. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் ஏசப்பான்னு ஒருத்தர் உயிரோடு என் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் பரிசுத்தரு, நான் பாவையோடு இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை, அல்லேலூயா, அந்த நிச்சயத்தோடு ஒருத்தர் வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி இருப்பான்? விசுவாசம். அதான் விசுவாசம். விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். என் கூட இயேசு இருக்கிறார் நீ நம்பிட்டீன்னா கண்டிப்பாக அவர் இருக்கிறான்றதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். கூடவே இருந்து நடத்துவார். அப்போ பரிசுத்தர் என் கூட இருக்கிறார். அப்போ பாவம் தூண்டும் போது மாம்ச இச்சையில் நாம் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுதான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குது. அந்த 7 வசனம் 7 கட்டளை என்ன சொல்லுது? முதல் 3 கட்டளை வேற. அல்லேலூயா. முதல் 3 கட்டளை என்னன்னாக்கா, அவரை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, முதல் கட்டளை. 2வது கட்டளை அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது, அது 2வது. 3வது ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாது. இந்த 3 கட்டளை வேற விட்டுருங்க. அதுக்கப்புறம் 7 கட்டளை என்ன சொல்லுதுன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, பிறர் மனைவி இச்சையாதிருப்பாயாக, அல்லேலூயா, பொய் சாட்சி சொல்ல, இப்படி என்ன இதெல்லாம் என்னது? மாம்ச இச்சை. இந்த இச்சையெல்லாம் எப்போ அடங்குனா, நம்ம தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம், என் கூடவே இருக்கிறாரு, ஒரு பரிசுத்தர் இருக்கிறாரு, அந்த பயம் இருந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாவம் செய்ய துணிய மாட்டோம். பாவம் செய்ய முடிந்தாலும் நம்ம துணிய மாட்டோம். ஒரு சொல்லுவீங்களா? அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இதான் கருத்து.
இந்த வசனம் எழுதினுடைய கருத்தை அதான். நீங்கள் பரிசு வேண்டியது அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தான். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகிச்சு. அப்ப தேவனை அறியாதவங்க யாரு? அஞ்ஞானிகள். ஞானம் அஞ்ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பயப்படாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அறிவாளின்லாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களாம் ஞானி, நாங்களாம் அஞ்ஞானியா அப்படி கேட்காதீங்க. இயேசுவை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அஞ்ஞானி தான். ஏன்னா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் பரிசுத்தராக இருக்கிறான்னு அவங்க செய்ய மாட்டாங்க. தன்னுடைய மாம்சம் என்ன இடம் கொடுக்குதோ அதுக்கெல்லாம் அவங்க அடிபணிஞ்சிருவாங்க. அந்த பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய துணிய மாட்டோம். அப்போ நம்ம பரிசுத்தராக இருப்போம். அப்போ எங்கே தகுதிப்படுறோம்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த செகண்ட் வந்தாலும் நம்ம எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. அடுத்த செகண்ட் என்ன ஆகும் தெரியாதுல்ல. ஒரு அல்ல சொல்லிங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே போக போகுது. ஆனால் போகல. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்னத்தான் ஆபத்துக்கு அவங்க வந்து விமான நிலையத்துக்கு அவங்க தெரியப்படுத்தி எனக்கு ஆபத்தாக இருக்குது, எனக்கு உதவுங்க அந்த அவங்க அனுப்பியிருந்தாலும் செய்தி யாரால காப்பாற்ற முடியாது. செகண்டில் முடிஞ்சு போச்சு கதை. அப்போ மனுஷனுடைய ஜீவன் பாருங்க, அவங்க எவ்வளோ ஆயத்தமாக வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணும், எவ்வளோ பிளானில் இருந்திருப்பாங்க. யார் யாரும் எப்படிப்பட்டவங்களாம் பற்றி நம்ம நியூஸ்லாம் படித்தோம். அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் எப்படிலாம் வந்தாங்க, எப்படி போனாங்க. நான் பாருங்கள், அவங்க நினைப்பு எதுவுமே நிறைவேறலை, எல்லாம் ஒரு செகண்டில் போயிடுச்சு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். யோசித்து பாருங்கள், எந்த நேரத்தில் பரலோகம் போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். இந்த பூமி நமக்கு என்ன இல்லை? நிரந்தரம் கிடையாது. தாயின் கர்ப்பமாவது 9 மாதம் நமக்கு நிரந்தரம். ஆனால் அந்த பூமி நமக்கு என்ன இல்லை? நிரந்தரம் இல்லை. பிறக்கும்போது இறந்து பிறக்கலாம், பிறந்து இறக்கலாம். 1 வயசு குழந்தை, அன்னைக்கு தான் வயசு பர்த்டே கொண்டாடும், அன்னைக்கு மறிக்கும் ஒரு குழந்தை. அல்லேலூயா. நமக்கு எதுவுமே நமக்கு கேரண்டி கிடையாது இந்த உலகத்தில். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? பிறந்த நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? கண்டிப்பாக ஒரு மரணம் ஒரு நாள் உண்டு. மரித்தா நம்ம எங்கே போவோம்? அந்த எண்ணம் எப்போ வரும்னா இயேசுவுக்கு பயப்படும் போது தான் நமக்கு வரும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம எங்கே போக முடியாதுங்க? பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதான் இந்த 4வது அதிகாரத்தில் உள்ள 3வது வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் 14 வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கிறோங்க. ரகசியவர்கள் ஆண்டவர் வராருன்னு வச்சுங்களேன். இப்போ வராரு, நம்ம பார்க்குறோம், மேலேருந்து வராரு. ஆனால் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுவது யார் தெரியுங்களா? முன்னாடி மரித்தவங்க தான், நம்ம கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு. நித்திரைன்னா என்ன தெரியுங்களா? தூங்கி கொண்டிருப்பது. மரணம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தூங்குகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தட்னா எழுச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆனால் மரித்தவர்கள் எங்கே போயிடுவாங்க? பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களை கூட்டின்னு போக போகிறதில்ல. அவங்க உயிர்த்தழ வச்சு எங்கே கூட்டின்னு போக போகிறதில்ல? பரலோகம் கூட்டின்னு போக போகிறதில்ல. அவங்க டைரெக்டாக போயிட்டாங்க. விசுவாசத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள், நித்திரை அடைந்திருப்பார்கள். அவர்கள் யார்? நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது யார்? உயிரோடு இருக்கிறவர்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். எப்படி வருவாராம்? எல்லா கண்ணும் பார்க்குமா உலகத்தில், உலகமே பார்க்கும். ஒரு அல்ல சொல்லிங்களா? நான் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோட சத்தத்தோடும் எக்கால தொனியோடு கூட எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கண்டிப்பாக வரப்போகிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அதான் நித்திரை அடைந்தவர்கள். யார் இயேசு ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார்களோ
அவர்கள் என்ன செய்வாங்களாம்? உயிர் தழுவாங்க. அல்லேலூயா. பின்பு அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகல் பேர் அவர்களோட கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ள. யாரோட கூட? நித்திரை அடைஞ்சு மேலே போறாங்கல்ல, அவங்க பின்னால நாமளும் போவோம். இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்பதான் அவங்க இயேசு என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வார்கள். இதான் கருத்துங்க. ஒரு அல்ல சொல்லிங்களா? 17வது வசனம் சொல்லுது பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கணும்னா அல்லேலூயா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகல் மேல் அவரோடு கூட ஆகாயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம யாரோடு கூட இருப்போம்? இயேசுவோட கூடவே இருப்போம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு அருமையான இடத்துக்கு நம்ம எல்லாம் போக போகிறோம் பாருங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்ட அனைத்து பேரும் ஒரு இடம் நிரந்தரமாக போய் இருக்க போகிறோம். அது எங்கன்னா? பரலோகம் தாங்க. அல்லேலூயா. இதை மனசில் வச்சு நம்ம ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை ராஜா, கிருபை. இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே உமது ஞானம், உமது அறிவு, உமது புத்தி, உமது விவேகம் இவர்களுக்குள்ள இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே இவர்களை எல்லாம் ஆட்கொள்ளுங்க ராஜா. உம்மை போல நடத்துங்க ராஜா. மனம் திரும்பும்படியாய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று சொன்னீரே. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசோடு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.